ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நாம இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில பெண்கள் புயல் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிர் விட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதே திருவண்ணாமலையில டிசம்பர் 13ஆம் தேதி மலைக்கு உச்சியில மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த கார்த்திகை மகாதீப திருவிழா இப்ப மட்டும் இல்ல, ஒரு வருஷமும் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் 13ஆம் தேதி அன்னைக்கு பண்றாங்க. இந்த மகாதீபத்தை பார்க்கறதுக்காகவும் கிரிவலம் போகிறதுக்காகவும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இப்போ அந்த கார்த்திகை மகாதீப திருவிழாவுக்காக திருவண்ணாமலை மாவட்ட காவல் அதிகாரிகள் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பெரிய 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 மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க. அப்படி பக்தர்கள் கிரிவலம் போகும்போது நிறைய பேர் பார்த்தோம்னா, தண்ணி குடிக்கிறேன், மோர் குடுக்குறேன், இல்லைன்னா ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மிரட்டி பணம் வாங்குறாங்க. இப்படி எல்லாமே பண்றது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கிரிவலம் போகும்போது இந்த மாதிரி யாராவது ஏமாத்த பார்த்தாங்கன்னா, நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட 4 கோபுரங்களையும் இல்லைன்னா கிரிவல பாதையிலையும் கற்பூரம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிரிவலம் போகும்போது அங்கங்க பார்த்தோம்னா நிறைய கோவில்கள் இருக்கும். அந்த கோவில்கள பார்த்தோம்னா நிறைய கூட்டம் இருக்கும். அப்படி கூட்டம் இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போற ரோட்லயே அப்படியே கற்பூரம் ஏத்திட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, கால்நடை உரிமையாளர்கள் கால்நடைகளை கிரிவல பாதையில் உழவ விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம செருப்பு எல்லாம் கிரிவலம் போகும்போது ஏதாவது சின்ன கடையிலயோ இல்ல செருப்போட கவுண்டர்லயோ விட்டுட்டு போவோம். அப்படி விட்டுட்டு போகும்போது அந்த உரிமையாளர்கள் அந்த செருப்புகளை கிரிவல பாதையில் உழவ விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிரிவலம் போகும்போது நிறைய இடத்துல அன்னதானம் பண்ணுவாங்க. உரிய அனுமதி பெறாமல் அன்னதானம் பண்ணக்கூடாது. அது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அனுமதி வழங்கி இருக்கிற இடங்கள்ல மட்டும் தான் அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, கிரிவலம் போகிற பக்தர்கள் எல்லாருமே கிரிவல பாதைக்கு ஒட்டியுள்ள நீர்நிலைகளுக்கு போகிறது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம கிரிவலம் போகும்போது சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா காடு மாதிரி இருக்கும்ல, ஒரு சில இடங்கள்ல வனப்பகுதி மாதிரி இருக்கும். அந்த வனப்பகுதிக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மலைக்கு மேலேயும் உரிய அனுமதி இல்லாம யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை மீறி நம்ம ஏறினோம்னா அந்த வனப்பகுதிக்குள்ள போனோம்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, கிரிவல பாதையில நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளிலும் அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே வெளியவே கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி சமையல் செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மீறி செஞ்சா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகா தீப திருவிழாவையொட்டி 25 தற்காலிக பேருந்து நிலையங்களை திருவண்ணாமலையில அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாக சென்னை, புதுச்சேரி, திண்டிவனம் வழியாக செஞ்சி, கீழ்பெண்ணாத்தூர் வழியாக திருவண்ணாமலைக்கு வரும் பேருந்துகள் எல்லாத்துமே திருவண்ணாமலை மார்க்கெட் கமிட்டி தற்காலிக பேருந்து நிலையத்தில் மட்டுமே வந்தடையும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் ரிட்டர்ன் போறதும் அங்கிருந்து தான் புறப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வாடகை பேருந்துகள் மட்டும் இல்லாம இந்த எல்லா பேருந்துகளுமே தற்காலிக பேருந்து நிலையங்களில் மட்டுமே நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நிக்க வேண்டும் அப்படின்னும் ஆர்டர் போடுறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, திருவண்ணாமலைக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே 9363622330 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹலோ அப்படின்னு மெசேஜ் பண்ணி தற்காலிக பேருந்து நிலையத்திற்கான கூகுள் மேப்போட லொகேஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திருவண்ணாமலையில தற்காலிக பேருந்து நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மெசேஜுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கிரிவலம் போறீங்க இல்ல மகாதீபம் பார்க்க போறீங்கன்னா சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகள்ல இது ஆட் பண்ணிருக்கலாம், இல்ல இது ஆட் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு மிக 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 பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.